ஹலோ, ஹாய். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போ சொல்ல போகிறது என்னோட பையனோட கதை தான் நான் சொல்ல போகிறேன். எங்கள் மாமியாரெல்லாம் போன ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அதனால் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ இங்கே அவங்க ஊருக்கு போயாச்சு. போயிட்டு நான் ஃபோன் பண்ணேன். ஒரு 2, 3 டைம் ஃபோன் பண்ணேன். அவங்க எடுக்கவே இல்லை. அதனால் நான் கிச்சன்லேருந்து சொல்லிட்டு வந்தேன். என்னங்க, இந்த மாதிரி இந்த கிளவி பாருங்கள், ஃபோன் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தால் உடனே அவர் அமைதியாக தான் இருந்தார். உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு, எங்கள் பையனுக்கு. என்ன சொன்னீங்கம்மா அப்படின்னு கேட்டோம். இந்த கிளவி பாடுற ஃபோன் கூட எடுக்கல அப்படின்னதுக்கு இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னா. இன்னொரு டைம் கிளவின்னதும் உடனே கோவம் வந்துச்சு. ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு பெரியவங்கள எப்படி பேசணுன்றது உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு கிளவின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் சொல்கிறீங்களேம்மா. பெரியவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறீங்களேம்மா. இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, இது நியாயமா உங்களுக்கு? ஒரு பெரியவங்கள கிளவின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, இப்படி பேசிட்டோமே கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அவங்கள கிளவின்னு சொல்லவே மாட்டேன். அவங்க நல்ல டைப்பு எங்கள் மாமியார். அதனால் அவங்கள எப்போவுமே நான் திட்டினதே இல்லை. ஏன்னா அவருக்கு மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதனால் அந்த டென்ஷனில் என்னாச்சோ ஏதாச்சும் வயசானவங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் சொல்லிட்டேங்க. இந்த கிளவி ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களே, இதே நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா, கிளவியோ ஏதோ தவறாக பேசியிருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? அடிக்க செய்வீங்கள்ல. அப்போ பாட்டிமா கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி என்னை சாரி கேட்க வச்சுட்டாங்க. சாரி கேட்டதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கூட இல்லை. எவ்வளோ அதை கவனித்து எவ்வளோ கோவம் வந்துருச்சு அவனுக்கு. என்னதான் இருந்தாலும் பாட்டிமா மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். இதை நான் தெரியாதனமாக கிளவின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவ்வளோ சண்டை போட்டான் என்கிட்ட. பெரியவங்கக்கிட்ட இப்படி எப்படி நடந்துக்கணும், அப்படி பேசணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லி கொடுத்துட்டு, இப்போ நீங்களே அவங்கள மரியாதை குறைவாக பேசினா எப்படி அப்படின்னு கேட்டு அவ்வளோ நேரம் வாக்குவாதங்க. அதுக்கப்புறம் தான் சாரி கேட்ட பிறகு தான் அமைதியாக ஆனான். அது வரல என்கிட்ட பேசிகிட்டே இருந்தான். ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, ஏம்மா அப்படி பேசுனீங்க, ஏம்மா கேட்டுகிட்டே இருந்தான் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் சாரி கேட்கணும் பாட்டிமா கிட்ட, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறவரில் விடாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. சாரி கேட்ட பிறகு தாங்க அவன் ஸ்கூலுக்கே ரெடி ஆனான். அந்த மாதிரி ஆச்சு. உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி குட்டீஸ் பாட்டிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் நிலமை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அனுபவம் இருக்கா இல்லையா? என்ன மாதிரி நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதனால் எனக்கு லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு போங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைபரும் லைக்கும் மறந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, டாடா, பாய்.